ஜெய் ஜெகநாத். ஒடிசாவின் பூரி நகரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, நவீன அறிவியலால் இன்னும் முழுமையாக விளக்க முடியாத பல அதிசயங்களின் சங்கமமாகும். புராணங்களின்படி விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணர் தனது உடலை நீத்த பிறகு அவருடைய இதயம் மட்டும் எரியாமல் தகித்துக் கொண்டிருந்ததாகவும் அதுவே ஒரு மரக்கட்டையாக உருமாறி கடலில் மிதந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த புனித கட்டையை தாருவை கண்டெடுத்த இந்திரத்யும்ன மன்னன் அதை சிலையாக வடிக்க முயன்றார். அப்போது தேவசிற்பி விஸ்வகர்மா ஒரு முதியவர் வேடத்தில் வந்து தான் ஒரு மூடிய அறைக்குள் சிலைகளை வடிப்பதாகவும் அதுவரை யாரும் கதவை திறக்கக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்தார். ஆனால் மன்னனின் பொறுமை இழந்த நிலையில் 21 நாட்கள் முடிவதற்கு முன்பே கதவு திறக்கப்பட்டது. இதனால் சிலைகள் கைகள் மற்றும் பாதங்கள் இன்றி அரைகுறையாக நின்றன. அந்த உருவங்களையே இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் இன்றும் அதே வடிவில் ஜெகநாதர் அருள் பாலிக்கிறார். வரலாற்று ரீதியாக கிபி 12ஆம் நூற்றாண்டில் கங்க வம்சத்தை சேர்ந்த அனந்தவர்மன் சோடகங்க தேவன் என்பவரால் இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. பின்னர் வந்த அனங்க பீமதேவன் இக்கோயிலை முழுமைப்படுத்தினார். கலிங்க கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட இக்கோயில் சுமார் 2,14,000 சதுர அடி பரப்பளவில் 4 திசைகளிலும் 4 நுழைவு வாயில்களுடன் ஒரு கோட்டையைப் போல பாதுகாப்பாக கட்டப்பட்டுள்ளது. பிரதான கோபுரம் 214 அடி உயரமுடையது. இந்த கட்டுமானத்தில் உள்ள சில அறிவியல் புதிர்கள் வியக்கத்தக்கவை. கோயிலின் உச்சியில் உள்ள நீல சக்கரம் சுமார் 1 டன் எடையுள்ள அஷ்ட தாதுக்களால் ஆனது. பூரி நகரின் எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் இந்த சக்கரம் நம்மை பார்த்தே இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வளவு பிரம்மாண்டமான கோபுரத்தின் நிழல் பகல் நேரத்தின் எந்த பகுதியிலும் தரையில் விழுவதில்லை என்பது இன்று வரை ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. இயற்பியல் விதிகளுக்கு முரணாக கோயிலின் உச்சியில் பறக்கும் கொடி எப்போதும் காற்றின் திசைக்கு எதிர் திசையிலேயே பறக்கிறது. வழக்கமாக கடற்படை பகுதிகளில் பகலில் காற்று கடலிலிருந்து நிலத்தை நோக்கியும் இரவில் நிலத்திலிருந்து கடலை நோக்கியும் வீசும். ஆனால் பூரியில் இது தலைகீழாக நடக்கிறது. அதேபோல் கோயிலுக்கு மேல் பறவைகள் பறப்பதில்லை என்றும் விமானங்கள் செல்வதில்லை என்றும் ஒரு பொதுவான அவதானிப்பு உள்ளது. கோயிலின் சிங்க துவாரத்தின் வழியாக உள்ளே நுழையும் போது 1 அடி முன்னால் வைத்தால் கடலின் அலை ஓசை முழுமையாக மறைந்துவிடும். மீண்டும் பின்னால் நகர்ந்தால் அந்த ஓசை கேட்கும். இது ஒலியியல் ரீதியாக எவ்வாறு சாத்தியம் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. இங்கு சமைக்கப்படும் மகா பிரசாதம் மற்றொரு அதிசயம். விறகு அடுப்பில் 7 மண்பானைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து உணவு சமைப்பார்கள். ஆச்சரியமாக அடியில் நெருப்புக்கு அருகில் இருக்கும் பானை முதலில் வேகாது. எல்லாவற்றுக்கும் மேலே உச்சியில் இருக்கும் பானையில் உள்ள உணவே முதலில் வேகும். எத்தனை ஆயிரம் மக்கள் வந்தாலும் இங்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுவதில்லை என்பதும் இதன் சிறப்பம்சமாகும். ஆலயங்களின் வரலாறுகள் பற்றி தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள எமது ஆலய தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.